வணக்கம் நண்பா, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 4. நம்முடைய சேனலில் டெய்லியுமே பொது தமிழ் பகுதியிலிருந்து 25 கேள்வியை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழுள்ளவற்றை பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறத கரெக்டாக பொருத்தணும். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், உரி இயற்சொல், இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? இது இலக்கணங்க. விடையை பார்க்கலாமா? விடை: பொன் என்பது பெயர் இயற்சொல், வந்தான் என்பது வினை இயற்சொல், அவனை என்பது இடை இயற்சொல், மாநகர் என்பது உரி இயற்சொல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ABDC இதுதான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி, மரபு சொற்களை பொறுத்துக. மரபு சொற்களை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்க்கலாம். வேப்பம் தலை, ஆவாரங்குலை, நெல் தாள், தாளை மடல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா BACD. எங்கே பாருங்க, இதுதான் ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி, பள்ளி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது 11ஆம் வகுப்புங்க, பொது தமிழ் புத்தகம். பள்ளி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான விடை படுக்கை என்பது கரெக்டு. பள்ளி என்ற சொல்லின் பொருள் படுக்கை. அடுத்து நாலாவது கேள்வி, திருமுக விளியில் இடம்பெற வேண்டியது எது? அதாவது நிறுத்தற்குறிக்குள்ளே இருந்து கேட்டிருக்காங்க. திருமுக விளி, இதற்குள் இடம்பெற வேண்டியது எது? இந்த நிறுத்தற்குறியை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இலக்கண வகுப்பு நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துருங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? திருமுக விளியில் இடம்பெற வேண்டியது கார்புள்ளி. திருமுக விளின்னா அதாவது நம்ம லெட்டர் எழுதுகிறோம்ல, அதில் ஐயா அப்படின்னு போட்டு ஒரு கார்புள்ளி போடுவோம். அம்மையீர் அப்படின்னு போட்டு கார்புள்ளி போடுவோம் இல்லையா? இதுதான் திருமுக விளி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, கடுக்காய் கொடுத்தல். இந்த மரபு சொல்லின் பொருள் அறிக. கடுக்காய் கொடுத்தல், இதை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா 1954 என்னவோ ஒரு கைடு வந்திருக்குல்ல, அதுலேருந்து எடுத்திருக்கோம். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல்னு அர்த்தம். அடுத்து ஆறாவது கேள்வி, கடா யானை. இதன் பொருள் அறிக. கடா யானை, இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை மதக்களிறு. கடா யானைனா மதக்களிறு. அடுத்து ஏழாவது கேள்வி, காழ்ப்பு. இதுக்கான எதிர்ச்சொல் அறிக. காழ்ப்பு, இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? காழ்ப்பு, இதுக்கான எதிர்ச்சொல் நயப்பு. காழ்ப்புக்கு எதிர்ச்சொல் நயப்பு. அடுத்து எட்டாவது கேள்வி, இந்த தலைனா என்ன, இந்த தலைனா என்ன, இந்த தலைனா என்ன? ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. இது சிம்பிள் தான். கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்த தலை என்றால் ஓர் உறுப்பு, நம்முடைய தலை. இந்த தலை என்றால் விலங்கு. இந்த தலை என்றால் தலைத்தல். இங்கே ஒன்று தான் ஆன்சர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பிளாக் மார்க். கலைச்சொல் அறிக. பிளாக் மார்க், இதுக்கான சரியான தமிழ்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை களங்கம் என்பது கரெக்டு. களங்கம், இதுதான் கரெக்டான தமிழ்ச்சொல். அடுத்து 10வது கேள்வி, காலம் காட்டும் இடைநிலையும்
பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் என்னவென்று எனப்படும். நல்லா பாருங்கள், காலம் காட்டும் இடைநிலையும் வரும், பெயரெச்ச விகுதியும் வரும், ஆனால் மறைந்து வரும். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்து 11வது கேள்வி, பூமி. இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி அறிக. பூமி, இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கூ அப்படின்னா பூமி, கூனா பூமி. அடுத்து 12வது கேள்வி, கசடர பிரித்து எழுதுக. இது கொஞ்சம் சிம்பிள் தான். கசடர பிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? கசடு கூட்டல் அற என்பது கரெக்டு, கசடர. அடுத்து 13வது கேள்வி, உடுக்கை இழந்தவன் கை போல. இந்த ஊமையின் பொருள் என்ன? உடுக்கை இழந்தவன் கை போல, இந்த ஊமையின் பொருள் என்ன? இதுவும் சிம்பிள் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை உதவி என்பது கரெக்டு, உதவி. அடுத்து 14வது கேள்வி, இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை டி.கே. சிதம்பரநாதர், டி.கே. சிதம்பரநாதர். அடுத்து 15வது கேள்வி, பழமொழி 400. இந்த நூலின் ஆசிரியர் முன்றுரை ஆரையனார். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? நல்லா கவனிங்க, இது கிமு வர வாய்ப்பில்லை, கிபி தான் வரும். கிபி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். அவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து 16வது கேள்வி, திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இங்கே என்ன ஊமை தொடர் வரும்? திருவள்ளுவரின் புகழை எவ்வாறு உலகமே அறிந்துள்ளது? விடையை பார்க்கலாங்களா? விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல. திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. இதுதான் கரெக்டு. அடுத்து 17வது கேள்வி, அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது பழைய சமச்சீர் புத்தகங்க. அரி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை அரினா நெற்கதிர், நெற்கதிர். அடுத்து 18வது கேள்வி, சரியாக உள்ள தொடரை கண்டுபிடிக்கவும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருக்குறளை சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. இதில் எது சரியான வரிசைங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்படியும் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. திருக்குறளில் இருக்கிற சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டுருவாங்க, கரெக்டாக பொறுத்து சொல்லுவாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இதுதான் கரெக்டு. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. இதுதான் கரெக்டு. அடுத்து 19வது கேள்வி, உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? வேற்றுமை 8 வேற்றுமை இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் எந்த வேற்றுமை உரிமை பொருளில் வரும்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை 6ஆம் வேற்றுமை தான் உரிமை பொருளில் வரும், 6ஆம் வேற்றுமை. அடுத்து 20வது கேள்வி, பைம்பொழில் இந்த சொல்லுடைய மறு பெயர் அறிக. பைம்பொழில், பைம்பொழில் இதனுடைய மறு பெயர் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பம்புலி என்பது கரெக்டு. பைம்பொழில் இதனுடைய மறுச்சொல் பம்புலி. 21வது கேள்வி, பெரும்பாலும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஸ் எனப்படும்.
பெரும்பாலும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையே இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்துக்கு என்ன பேர்? இதுதான் கேட்குறாங்க. இதுக்கான விடை சந்தி என்பது கரெக்டு. சந்தி. 22வது கேள்வி, சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அவை யாவை? சங்ககால சமூகத்தில் இருந்திருக்கு, ஆனால் சங்க இலக்கியத்தில் இல்லை. அது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு புதிய பொதுத்தமிழ் புத்தகம். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை திருமணம், குடும்பம். இந்த 2 சொற்களும் சங்க இலக்கியத்தில் இல்லை, ஆனால் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்து 23வது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறானது எது? கீழே இருக்கிற 4 பாயிண்டில் எது தவறுன்னு சொல்லணும். இங்கே வந்து கார்புள்ளியை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும், கரெக்டு. கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும், கரெக்டு. மேற்கோள் குறிகளுக்கு முன் தான் கார்புள்ளி வரும், சரிங்களா? முன் கார்புள்ளி வரும், பின்னாடி வராது, தவறு. உடன்பாடு, எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் கார்புள்ளி வரும், இதுவும் கரெக்டு. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்து 24வது கேள்வி, எந்த நாடு குடநாடு எனப்பட்டது? யாருடைய நாட்டுக்கு குடநாடுன்னு பேர்? இது டைரெக்டான ஒரு கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை சேரர்களின் நாடு தான் குடநாடு எனப்பட்டது. அடுத்து 25வது கேள்வி, துறிஞ்சல். இதுக்கான பொருள் அறிக. துறிஞ்சல் இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகங்க. 10ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க, ஆனால் மொழித்திறன் பயிற்சி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? துறிஞ்சல்னா வவால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 25 கேள்வியில் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நம்ம டெய்லியுமே டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். நாளைக்கும் பார்த்திங்கன்னா 25 கேள்வி டெஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.